வாய்ப்பு இருந்தான்னு நான் சொல்ல மாட்டேன். வேற ஏதாவது ஒர்க் இருந்தா கூட ஒரு 1 மணி நேரம் தள்ளி வச்சுட்டு உடனடியா வந்து ஒரு ரஃப் காப்பி போடுங்க. இதெல்லாம் சவால்கள். உண்மையை எழுதுங்க. ரத்த கண்ணீர் கூட வரும் ஒரு சிலருக்கு. பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம சவால்கள் எல்லாம் எழுதும் போது என்னடா நான் அப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்றதெல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும். ஓகே, கிரேட், தப்பே கிடையாது. உண்மை சார். எக்ஸ்ரே எடுத்தா தானே சார் அங்க வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்ல வந்து கட்டு போட்டு ரெடி பண்ணலாமா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். எக்ஸ்ரே எடுக்கிறது பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த சவால்களை எழுதுங்க. உடனடியாக மருந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. மருந்து இல்ல என்ன. ஐ டோன்ட் பிலீவ் இன் பெயின் கில்லர் விச் இஸ் மோட்டிவேஷன், பட் ஐ பிலீவ் இன். உங்களுக்கு தெரியாது சார், நான் ஓப்பனா சொல்றேன். நான் எனக்கு 2007 பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆனப்போ டாக்டர் வந்து வலது கால் வந்து எனக்கு உடைஞ்சு போச்சு. டாக்டர் வந்து எனக்கு பெயின் கில்லர் கொடுத்தாங்க. அது என்ன பெயின் கில்லர்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ கொடுத்த மாத்திரை நான் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து அந்த வாக்கர் வச்சு நான் நடந்துட்டு இருந்தேன் ஒரு 3 மாசத்துக்கு மேலேயே. அப்புறம் வாக்கர் இனிமே வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு பயங்கரமா கால் வலிக்கும். ஏதோ ஒரு மாத்திரை அது போட்டா கால் வலிக்கிறது இல்லை அப்படின்னு நினைச்சு நான் போட்டிருந்தேன். உண்மையாவே அது போட்டா கால் வலிக்காம இருக்கும். நான் போவேன், நடந்து போவேன், வருவேன், எல்லாம் கிரேட். ஒரு நாள் நான் யோசனை பண்ணேன், இது என்ன டேப்லெட் அப்படின்னு கேட்டா இதுதான் பெயின் கில்லர் சொல்லி எனக்கு அப்பதான் தெரியும். அந்த அறிவு எனக்கு அப்பதான் வருது. அறிவுனா அப்பதான் சொல்றாங்க. அடடா, நான் இதுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறவே. சத்தியம் சார், நான் வந்து ஆண்டவனுக்கு ஆணையாக நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிற உண்மை சத்தியமா சொல்லிட்டு இருக்கேன். 2007 அது கரெக்டா. சரி, ஓகே, கரெக்டா டேட் சொல்லணும்னு சொன்னா February 24 நினைக்கிறேன். ஏன்னா February 14 நினைக்கிறேன். வந்து என்ன இங்க வந்து அப்போ கிருஷ்ணகிரியில வந்து கலெக்டரேட் ஆபீஸ் ஆரம்பிச்ச நாள், அந்த நாள் ஆக்சிடென்ட் ஆன நாள் இருக்கு. ஸோ வாக்கர் இல்லாம நடக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா நான் வந்து பெயின் கில்லர் நான் போட்டிருக்கேன். பெயின் கில்லர் எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து ஆரம்பிக்கும் போது அது போகுது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது பெயின் கில்லர். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, பெயின் கில்லர் வந்து அதிகமா சாப்பிடுனா அது வந்து கிட்னில வந்து ஸ்டோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனடியாக நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, அந்த மாத்திரை கிட்ட இருந்தா தானே நம்ம சாப்பிடுவோம். ஓகே, ஏதோ ஒரு 20 மாத்திரை ஏதோ இருந்தது. கொண்டு போய் 38 நானே போட்டு வந்துட்டேன். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், வலியோடு நடந்தேன். சத்தியமாக வலியோடு நடந்தேன். வலிக்கு பழகிக்கலாம். ஆனா வலிதான் உண்மை. சத்தியமா சொல்றேன். எது தர உண்மை? வலிதான் உண்மை. அப்ப வலியோடு நடந்தான். சத்தியமா வலியோடு நடக்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த நம்ம பாடி முக்கியமா பண்ணுவோம். பாடி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு, அதாவது த மோஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் மஷின் ஆன் த பிளானட். இந்த 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 பிளானட்லயே பாத்தீங்கன்னா த மோஸ்ட் சொபிஸ்டிகேட்டட். அதாவது அந்த தகவமைப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல, அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. பிசிக்கல், மென்டல், இமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. தேக ரீதியாக, மன ரீதியாக, அதே போல எமோஷனலா, அது உணர்வு பூர்வமாக, உணர்வு உணர்ச்சி நீங்க எப்படி வேணா அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஆன்மீக ரீதியாக நீங்க பார்க்கும்போது அந்த 4 விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கொஞ்சம் அதை அடாப்ட் பண்ணிக்கும், அதுவா அடாப்ட் பண்ணிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் அந்த வலியோடவே நடந்தா எங்க அம்மா எல்லாம் கூட திட்டினாங்க, என்னடா இது வந்து நீ வந்து ஒரு பெயின் கில்லர் அது ஏதோ கொடுத்து போட்டு போட, நீ நடக்கிறது பார்க்க முடியல, பரவாயில்லம்மா, இது நான் பழகிக்கிறேன்.
ஏன்னா எனக்கு நிரந்தரம் எது, இதுதான் நிரந்தரம். இப்ப எனக்கு உண்மையா என்ன கால்ல தான் நிரந்தரம். எனக்கு பெயின் கில்லர் நிரந்தரமா? அது இல்லாம கிட்னில வேற ஸ்டோன் வச்சுக்க சொல்றீங்களா எனக்கு? ஐ எம் சாரி. அப்போ அந்த அது என்ன ஆச்சுன்னா அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு அந்த வலி. அப்புறம் உண்மையா சார் எனக்கு ஒரு நாள் நான் யோசனை மட்டும் வலி இல்லை, உண்மையாவே வலி நடக்கும். என்ன இட் காட் யூஸ்ட். இந்த மஸ்குலர் இதெல்லாம் கரெக்டா இதாயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இப்போ கூட சில சமயம் பார்த்துக்கிட்டா எனக்கு ரொம்ப நேரம் நின்று கிளாஸ் எடுத்தா, எங்கேயாவது ஸ்பீச் கொடுத்தா, ரொம்ப நேரம் நான் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டேன், காலம் எடுத்து வலிக்கும். பட் ஒரு நாளும் பெயின் கில்லர் நம்ம போடுறது இல்லைன்னா அது இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கணும். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். அது போல ஒரு ஒரு இங்க மோட்டிவேஷன், அந்த மாதிரி மோட்டிவேஷன் இஸ் எ லை. ஒரு பொய் தானே சார், உண்மையா பேசலாம். ஸோ நம்ம அந்த லிஸ்ட் போட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு தான் சார், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. அப்போ all of us ஒரு சிலர் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சவால்களே இன்னைக்கு இல்ல, உங்களுடைய லைஃப் இப்ப சூப்பரா இருக்குன்னா ரொம்ப நான் தான் ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறேன். அப்போ நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கனவுகள். ஓகே, என்னுடைய கனவுகள் என்ன கனவாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ராஜ்குமார் கந்தசாமி சார் சொன்னாரு, நான் இந்த மாதிரி விவசாயத்துக்கு இந்த மாதிரி பண்ணணும், இல்லைன்னா XYZ மக்களுக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கனவு இருக்குது. இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பேன் எங்க ஊர்ல, அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பணம் அது போனேன். சரி, இதெல்லாம் சாத்தியமா? இந்த துறையில சாத்தியம். ஸோ அந்த மாதிரி கனவுகள் எழுதலாம். அந்த கனவுகள் நனவாகும், மாற்றங்கள் நனவாகும்.